பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, சங்கீதம் 18:35, கர்த்தருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். சொல்லுங்க, கர்த்தருடைய காருண்யம் என்னை, நீங்க என்ன இருக்குதோ இல்லையோ, கர்த்தருடைய காருண்யம், கர்த்தருடைய காருண்யம் யோபு மேல இருந்துச்சு. ஒண்ணுமே இல்லாம கடன் தரமட்டமா இருந்தவனை கர்த்தர் பெரியவனா மாத்தினார். கர்த்தருடைய காருண்யம் ஒண்ணுமே இல்லாம இருந்த, அப்படியே வெறும் கையா இருந்த யாக்கோப்பை பெரியவனாய் கர்த்தர் மாற்றினார். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய காருண்யம் அப்படின்றது ஆண்டவர் சம்பாதித்து வைத்த, சிலுவையில சம்பாதித்த அளவற்ற கிருபை. ஏசியா 63 அவருடைய இரக்கங்களின்படி, அவர் நமக்கு செய்த எல்லா நன்மைக்கும், அவர் இரக்கங்களின்படி, தயவுன்படி நமக்கு நன்மை செய்தார். எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய தயவு. ராமன் சொல்லுங்களேன். மோசே கேளுங்க, மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், எப்படி ஆண்டவர் உடைய மகிமையை எனக்கு காண்பித்தள்ளும் அப்படின்னு ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்துக்கு பதில் அவர் என்ன கொடுக்கிறார்னா, என் தயவெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போகும், என் தயவெல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போகும். அப்படி அவர் கடந்து போகும் பொழுது 34 அவர் மகிமை கடந்து போகிற சமயத்தில் அங்கே பார்க்குறோம், அவர் கர்த்தர், அவர் கர்த்தர், அவர் கிருபையும், அவர் இரக்கமும், கிருபையும், நீடிய சாந்தமும், மகாதயமும், சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை, இரக்கம், கிருபை, தயவு, மன்னிக்கிறவர். அப்படி இந்த காருண்யன்ற வார்த்தை ரொம்ப ஒரு அற்புதமான வார்த்தை. இந்த வார்த்தையை இந்த உலகத்துக்கு வெளியே கொண்டு வந்தவரே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம அருமையான டிஜிஎஸ் அங்கிள் தான். காருண்யா, இந்த காருண்யான்ற வார்த்தையில் அவ்வளவு ஒரு பவர் இருக்கு. காருண்யா அப்படின்னா ஆண்டவர் தம் மகிமையே வெளிப்படுத்துவதற்கு என் காருண்யத்தை, என் தயவை காண்பிக்கிறேன். உன் காருண்யம் மட்டும் ஒரு மனுஷன் மேல இருந்தா அவ்வளவுதான், அவன் குப்பையில கிடக்கிற மனுஷனை பிரபுக்கள் மத்தியில் அமர வைக்கிறவன். நான் அநேக முறை இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன். ஆண்டவருடைய காருண்யத்தை பற்றி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 2 சாமுவேல் 9 1 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனால் என்னால் தயை பெறத்தக்கவன், யோனத்தான் நிமித்தம் என்னால் தயை பெறத்தக்கவன் எவனாவது உண்டான்னு சொல்லி கேட்குறான். தாவீது கேட்குறான், சவுலின் வீட்டாரில் யாராவது இருக்காருன்னு தாவீது கேட்ட பொழுது உடனே அதுக்கு சொல்கிறான், ஒரே ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேர் மெபிபோசேத். அவன் சவுல் குடும்பத்தை பெலிஸ்தியர்கள்லாம் அழிச்சு போட்டப்ப யோனத்தாண்டிய பையன், ஒரே பையன் மெபிபோசேத் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறான். அந்த மெபிபோசேத்தும் 2 சாமுவேல் 4 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவனுடைய வேலைக்காரி யுத்தம் நடக்கிற சமயத்தில் எல்லாரும் குடும்பத்தில் செத்துக்கிட்டு இருக்காங்க, அழிக்கப்பட்டு இருக்கிற சமயத்தில் அவனுடைய வேலைக்காரி அந்த 5 வயசு மெபிபோசேத்தை எடுத்துக்கிட்டு தப்பி ஓடும் பொழுது கால் தவறி கீழே விழுந்து அந்த குழந்தை மடமாக போயிடுச்சு. யாருடைய அவசரத்தினாலேயோ, யாருடைய அவசரத்தினாலேயோ உங்கள் வாழ்க்கையோ, யாருடைய வாழ்க்கையோ, பிஸ்னஸோ முடமாக இருக்கலாம். இன்னைக்கு முடமான வாழ்க்கைக்கு தான் கர்த்தருடைய ஆவியானவர். அவன் பார்க்குறோம், இஸ்ரவேல் தேசத்தில் இல்லாமல் எங்கேயோ போய் யார் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு 17 வயசு முடமானவன், சப்பானி, சாப்பிட வழி இல்லாமல் ரொம்ப ஒரு ராஜகுமாரனாக இருந்தவன் ரொம்ப பிச்சைக்காரனை போல, பைத்தியக்காரனை போல மாறிட்டான். அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் தாவீது ராஜா வந்ததுக்கு அப்புறம் தாவீது யோனத்தானுக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்குறான், உடன்படிக்கை பண்ணி கொடுக்குறான். நான் என்னைக்காவது வந்தப்ப உன் குடும்பம், நான் உயிரோடு இருந்தா உன் குடும்பத்தை காப்பாற்றுறேன், நீ உயிரோடு இருந்தா என் குடும்பத்தை நீ காப்பாதுன்னு ஒருத்தனுக்கு ஒருத்தர் சத்தியம் பண்ணிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தாவீது உயிரோடு இருக்கிறது மாத்திரமில்ல, ராஜாவா இருக்கிறான். ராமன் சொல்லுகிறேன், ராஜாவா இருக்கும் பொழுது அவன் ஒரு காரியத்தை முடிவெடுக்கிறான், இந்த ராஜாவா இருக்கிற சமயத்தில் நான் யோனத்தான் குடும்பத்துக்கு உதவி செய்ய வேண்டும். ஆமென். உடனே மெபிபோசேத்தை கூப்பிடுறாங்க, மெபிபோசேத்தை அழைச்சி கொண்டு வராங்க. அவன் ராஜாவுடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக சப்பானியா கீழே உட்கார்ந்து இருக்கிறான். ராஜா அவனை பார்த்து, மெபிபோசேத்தே நீ பயப்படாதே, நீ பயப்படாதே அப்படின்னா உன்னுடைய வெட்கம் இன்றோடு முடிந்தது, உன் துக்கம் இன்றோடு முடிந்தது. ராமன் சொல்லுங்களேன், உன் தகப்பனாகிய, எல்லாரும் கவனிக்கிறீங்களா, உன் தகப்பனாகிய சவுல் நிமித்தமா, சரி, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தமா, மெபிபோசேத் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, உன்னை பற்றி எனக்கு தெரியாது, நீ எப்படி இருக்கமே தெரியாது, நல்லவனா கெட்டவனா எல்லாம் தெரியாது, ஆனால் உங்கள் அப்பாவை நானும் ஃப்ரெண்டு. உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தமாக
நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து தாத்தா சவுல் இழந்து போன எல்லா நிலங்களையும் நான் திரும்ப கொடுப்பேன், நீ நித்தமும் என்னுடைய பந்தியிலே அப்பம் புசிப்பாய். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி ஒரு கட்டளை. இப்ப பாருங்க, பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம அருமையான மோடிஜி மதுரைக்கு போனாரு. ஒரு அருமையான பாட்டு பாடுமே, அந்த அம்மா பேருனா ஒரு ஒரு டப்பாங்குத்து பாட்டு பாடுமே, நாட்டுப்புற பாடல் ஒரு பாட்டு பாடுமே, அந்த அந்த பாட்டி பேர் என்னம்மா, ராஜலட்சுமியா, அந்த ஒரு பயங்கரமாக பாட்டு பாடும். சரியா? அந்த அம்மாவுக்கு பெரிய கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ கர்த்தருடைய வார்த்தை கவனமாக கேளுங்க. இப்போ ராஜாவாக இருக்கிறவன் சொல்கிறான், உனக்கு 1000 எத்தனை ஆயிரக்கணக்கான ஏக்கரை நான் உனக்கு இழந்து போனதெல்லாம் நான் திரும்ப தருவேன். உன் நிமித்தம் இல்லை, உங்கள் அப்பாவின் நிமித்தம். உங்கள் அப்பாவும் நானும் ரொம்ப நெருக்கமாக பழகிருக்கிறோம். அதே போல் உங்களுக்கும் எனக்கும் தகப்பனா ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவோட ரொம்ப நெருக்கமாக, அவரோட பிணைந்து அவரோட கூட நெருக்கமாக இருக்கிற நம்முடைய அப்பா ஏசப்பா நிமித்தமாக கர்த்தர் நம்ம இழந்து போனதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுத்து, ஆமென், ஒரே நாளில் அவனுக்கு எல்லா ஏக்கர் கணக்கான நிலங்களை கொடுத்து, அதே நாளில் 35 வேலைக்காரனை கொடுத்து, ராஜாவுடைய பந்தியில் டெய்லி சாப்பிடக்கூடிய ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுறார். அப்படின்னா சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து, ஆமென், அல்லேலூயா, சத்தமா அல்லே சொல்லுங்களேன். அப்படின்னா நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடக்கூடிய வாய்ப்பு மாதிரி, ஆமென். அதே மாதிரி மோடிஜியுடைய பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அந்த பாக்கியம் நினைச்சு பார்த்த நம்முடைய தகுதியினால கூட வராது. ஆண்டவருடைய கிருபையும் தயவும் காருண்யமோ ஒரு மனுஷனை குப்பையிலிருந்து எடுத்து அவனை பிரபுக்கள் மத்தியில் உட்கார வைக்க என்னுடைய ஆண்டவருடைய கிருபை காருண்யம் முடியும். அல்லேலூயா. அந்த காருண்யம் இப்ப உங்க மேல இருக்கு, அந்த தயவு உங்க மேல இருக்கு. ஹல்லேலூயா. உங்களை இனிமேல் சப்பானின்னு கூப்பிட மாட்டாங்க, இனி ராஜகுமாரில் ஒருவனா எண்ணப்படுவாய். அந்த வசனம் அப்படி சொல்லுது, இனி நீ ராஜகுமாரில் ஒருவனா எண்ணப்படுவாய். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய காருண்யம் உங்க தலை மேல கிரிகை செஞ்சுக்கிட்டே இருக்குது. உங்க கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா கிரிகை செய்கிறது. ஒரு அருமையான குடும்பத்துக்கு நான் போயிருந்த சமயத்தில் அந்த குடும்பத்தில் பார்த்தேன், எல்லாம் நல்ல உண்மையான மனுஷங்க, ஆனால் நல்ல வேலை பார்க்குறாங்க, நிறைய சம்பளம் வருது, பென்ஷன் வருது, எல்லாம் வருது, சம்பளம் 3 பேர் சம்பளம் வருது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு தரிசனத்தை பார்த்தேன். அந்த தரிசனம் என்னென்னா, வீட்டு வாசலில் பயங்கரமாக ஒரு கிழிஞ்சு போய் நாத்தம் எடுத்து உடம்பெல்லாம் கருப்பாக பைத்தியக்கார மாதிரி ஒரு 3 உருவங்கள். அந்த 3 உருவங்கள் மெலிஞ்சு போன தருத்தரமா, அசிங்கமா, கேவலமா, நாத்தமான உருவங்கள் அந்த வீட்டினுடைய வாசல்ல நின்றுட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன், கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சக்தி இந்த வீட்டுக்குள்ள கிரிகை செய்கிறதுனால தான், கவனிங்க, இந்த வீட்டுக்குள்ள கிரிகை செய்கிறதுனால தான் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க தொடர்றது எதுவுமே ஆசீர்வாதமா, இவ்வளோ சம்பளம் வந்தோம் இவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே ஒரு சின்ன பொருளை கூட வாங்க முடியல. காரணம் என்னன்னா, கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி. எனக்கு அருமையான தேவப்பிள்ளை, உங்க மேல ஒரு காருண்யம், ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஒரு ஆசீர்வாத சக்தியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில சம்பாரிச்சு வச்சிட்டாரு. அந்த சக்தியை, அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க மேல வைக்க விரும்புறார், உங்க சந்ததி மேல வைக்க விரும்புறார். ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒண்ணுமே செய்யலங்க, ஆமென். அதுக்கு ஒண்ணுமே செய்யலங்க, ஒண்ணுமே செய்யலங்க. ஒண்ணுமே இல்லாதவனை கர்த்தர் இல்ல இல்ல இல்லன்னு இருந்தா போதும், ஆண்டவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவர். ரூத் சொல்றா, எனக்கு உம்முடைய கண்களிலே எதனால் எனக்கு தயவு கிடைத்தது, எதனால் தயவு கிடைத்தது? நீ உன் மாமியாருக்கு செய்தது எனக்கு அறிவிக்கப்பட்டது. நீ கண்ட வாலிபனை தேடி போடாம, ஆலிபர் பின்னாக போகாம நீ உத்தமமா இருந்த பாத்தியா, அந்த குணம் எனக்கு கேள்விப்பட்டேன். கவனிங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், ஓகே, உங்க மேல தயவு, ஆமென் சொல்லுங்களேன், உங்க மேல காருண்யம் கிரியை செய்து நீ யார் பின்னால போகிற? நல்ல குணசாலியா இருந்தா, கேரக்டர் மாறிச்சுனா, நல்ல குணசாலியா இருந்துச்சுன்னா உனக்குள்ள இருக்கிறது ஆண்டவர் பார்க்கிறாரே, ஆமென். உனக்குள்ள இருக்கிறத வச்சுதான் கர்த்தர் உன் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார்.
நீ நல்ல குணசாலி என்று நான் அறிந்து கொண்டேன், அதனால என் கண்கள்ல தயவு கிடைக்குது. பொறுக்க போனவளை கர்த்தர் ஆசீர்வதித்து அவளை உலகத்துக்கே ராணியா மாத்துனது கர்த்தருடைய தயவு. ஒருவேளை சாப்பாடு கை பொறுக்க போன மேல தேவ தயவு வெளிப்பட்டுச்சு. இந்த இடத்துல இருக்க அத்தனை பேருக்கு நான் சொல்றேன், ஆண்டவருடைய கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைத்தது நிச்சயம். ஆண்டவருடைய தயவு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிச்சிடுறேன். வேதத்தில் வாசித்து பாருங்க, யாத்திராகமம் 31ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்துல வாசிங்க பாருங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெஸ்லெயேலை பெயர் சொல்லி அழைத்து, எல்லாம் கவனிங்க தயவு செய்து, அங்கங்கே வேடிக்கை பார்க்காதீங்க. இது நான் பிரசங்கம் பண்ணுறதுக்காக நான் வரல. உங்கள் வாழ்க்கை மாறணும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் பெரிய ஆளாக மாறணும், உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கணும். அதுதான் என்னுடைய நோக்கம், லட்சியம். அதுக்காக தான் வந்து நிற்கிறேன். இந்த பிரசங்கம் வேலை செய்யும். இது நிச்சயமாக தேவ பலனை கொடுக்கும், இது மாற்றத்தை கொடுக்கும். இந்த வார்த்தை பெரிய காரியங்களை உனக்குள்ள உருவாக்க வேண்டும் என்று ஒரு பயங்கர நிச்சயத்தோடு பேசுகிறேன். பாருங்க, இந்த வசனத்தை உன்னை பெயர் சொல்லி அழைத்து, நான் என்ன செஞ்சேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறேன். ஆண்டவருடைய அழைப்பு எப்படிப்பட்டதுமா? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்மை காருண்யத்தினால் தம்முடைய மகிமையினால், எல்லாருமா சேர்ந்து பாருங்க, தம்முடைய மகிமையினாலும் காருண்யம் சொல்லுங்க, காருண்யம். நீ பிச்சைக்காரன், பண்ணி மேய்க்கிறவன், பண்ணியில் இருக்கிறவன், ஆடு மேய்க்கிறவன், அதை வச்சு உன்னைய பார்க்கல. அவருடைய காருண்யத்தால் உன்னை அழைத்திருக்கிறார். அவருடைய காருண்யத்தால் அழைச்சு அவரை அறிந்து கொள்ள உன் வாழ்க்கையில ஜீவன் உண்டாகும். உன் வாழ்க்கையில ஜீவனுக்கு வேண்டிய உயிருள்ள வரைக்கும் உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய காருண்ய வல்லமை கட்டாயம் தரும். யெகோவா ரஃபா, நீர் என் தேவனாம். யெகோவா ரஃபா, நீர் என் தேவனாம். சுமந்து கொண்டீ பாடுமா. ஆராதனை ஆராதனை யெகோவா தேவன் என் தேவனா, கலக்கமில்லை. கைதட்டி ஆராதனை, ஓ ஆராதனை. நீ எல்லாமே பார்த்து கொள்வி. சொல்லுங்க, பாடு, கை தட்டி பாடுங்க. யெகோவா ரஃபா, என் நோய்கள் சுமந்து கொண்டீ. கைகளை உயர்த்தி ஆராதனை பாடுங்க, சத்தமா பாடுங்க. ஆராதனை, ஓ ஆராதனை. என் நோய்கள் சுமந்து கொண்டீ. மருத்துவரே, கைதட்டி பாடுமா.
யெகோவா ரூபா நீர் என் தேவனா, யெகோவா ரூபா என் தேவைகள் நீர் அறிவீர். ஆராதனை பாடுங்க. ஆராதனை ஆராதனை கைதட்டி கைதட்டி பாடுங்க. சீக்கிரம் கைதட்டி சொல்லுமா. யெகோவா தேவன் நீ என் தேவனா, பாடுவோம். ஆராதனை சொல்லுங்க. ஆராதனை 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 ஓ ஆராதனை நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர், நீர் எந்த நல்மெய்ப்பரே, என் நோய்கள் சுமந்து கொண்டீர், நீர் எந்த மருத்துவரே. கர்த்தர் நம்மளை அழைத்த அழைப்பிலேயே அவருடைய காருண்யத்தால் அழைச்சிருக்காரா. நம்ம ஜீவனுக்கு வேண்டிய எல்லாம் அழைப்பிலேயே இருக்குங்க. அவருடைய காருண்யம் உங்க வாழ்க்கையில திவ்ய வல்லமை எல்லாத்தையும் தரும். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, அவர் அழைத்த அழைப்பு. உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கார்ல, உங்களை நிச்சயமா உங்க கடைசி வரைக்கும் உங்களை பார்த்துக்குவார். உங்க கடைசி வரைக்கும் பார்த்து அவருடைய காருண்யத்தால் இந்த இடத்துல அத்தனை பேரும் சும்மா வரல, அவர் உங்களை அழைத்து இருக்கிறார். அவருடைய காருண்யத்தால் அழைத்து இருக்கிறார். உங்களுடைய கடைசி முடிவு வரைக்கும், ஜீவன் வரைக்கும் உங்க தேவைகளை அவரே பார்த்து கொள்வார். வேதத்துல வாஸ்து பார்த்தீங்கன்னா அந்த 31ஆம் அதிகாரத்துல 2 வசனத்தை வாசிங்க. நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயலை பெயர் சொல்லி அழைத்து, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. 3ஆம் வசனம். வினோதமான கவனிங்க, வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கு பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதுக்கும் மரத்தில் சித்திர வேலைகளை எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. மற்றும் சகல வேலைகளையும் யுகித்து செய்வதற்கு வேண்டிய ஞானம் புத்தி அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழைச்சு காருண்யத்தால் அழைத்து கவனிங்க. தயவு செய்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க டைமை. காருண்யத்தால் உங்களை அழைச்சு உங்க மேல ஒரு திவ்ய வல்லமையை கொடுத்ததுடைய ஒரு பெரிய நோக்கமே உங்களை பரிசுத்த ஆவியால நிரப்பி இருக்கிறார். பரிசுத்த ஆவியான நிரப்பினது ஒரு பக்கம் அந்நிய பாஷை பேசுறதுக்கு மட்டுமல்ல, யோசித்து விசித்திரமான வினோதமான வேலைகளை செய்வதற்கு. அப்படின்னா மற்றவங்க யோசிக்கிறபடி, உலகத்தான் யோசிக்கிறபடி யோசிக்கல, நீங்க அவங்கள காட்ட வித்தியாசமா செய்யறதுக்கு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஒரு நாள் டாக்டர் டிஜிஎஸ் அங்கிளுடைய பாட்டை தான் சர்ச்சில் பாடணும், அப்படிதானே? அதுக்கப்புறம் ஃபாதர் பெர்க்மேன்ஸ் பாட்டு ரொம்ப ஃபேமஸா அதான் பாடிக்கிட்டோம் அது இருந்தது. ஒரு நாள்
ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான வரியில, ராகத்துல, நல்ல இசை, நல்ல டியூன்ல நம்ம பார்க்கிறோம். ஜான் ஜெபராஜுடைய சாங்ஸ் எல்லாரும் பாடுற மாதிரி, விரும்புற மாதிரி, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு ரொம்ப ரீச் ஆகிற மாதிரி அப்படிப்பட்ட பாடல் நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம். கவனிங்க, வித்தியாசமா யோசித்தார். ராமே சொல்லுங்களேன். டாக்டர் டிஜிஎஸ் யோசித்தது போல அவர் யோசிக்கல. ஃபாதர் பெர்க்மான்ஸ் யோசித்தது போல அவர் யோசிக்கல. அவர் அடுத்து ஒரு வித்தியாசமா யோசித்தார். கவனிங்க, இந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேரும் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. உங்க மேல காருண்யம் இருக்குது. ஆனா உங்களுக்கு ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்னுடைய வேலை சர்ச்சில் பாஸ்டர் ஆக்குறது. இந்த சபையில நான் இப்படியே யோசிக்காம வித்தியாசமா யோசிப்பதற்கு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். மற்றவங்க போற பாதையில போகல, கர்த்தர் கொடுக்கிற யோசனையில யோசிப்பதற்கு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். நீங்க வித்தியாசமாய் யோசிக்க வேண்டும், வினோதமா யோசிக்க வேண்டும், புதிதா யோசிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படின்னா தான் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை தனித்துவ தன்மையாக கர்த்தர் உருவாக்குறார். அவங்கள போல அல்ல, நீங்க வேறு மாதிரியாக வித்தியாசமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெரியவனாய் மாற்ற போகிறார். யோசிக்கிறதுக்கு அப்படிப்பட்ட விசித்திரமான வேலைகளை யோசிப்பதற்குன்ற வார்த்தையில நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி போட்டிருக்கேன். அவங்க என்ன போட்டுன்னா, நல்ல அறிவு கூர்மை, ஞானம், நல்ல தொழில் திறமை, எல்லாவற்றால ஆண்டவர் நம்ம நிரப்பிட்டார். ஒரு வேளை இந்த இடத்துல நீங்க இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், சில பேர் புரோட்டா மாஸ்டர் அப்படி இல்லைங்க. இன்னைக்கு பார்க்குறோம், சகலவிதமான வேலையிலையும் யுகித்து, அப்படின்னா திட்டம் போட்டு திறமையா செய்யறதுக்கான அந்த ஆற்றலை கர்த்தர் உனக்குள்ளேயே வச்சிருக்கிறார். இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேர், ரட்சிக்கப்படாத அத்தனை பேருக்குமே, எல்லா மனுஷனுக்குள்ளே அவனுக்குள்ளேயே அவன் பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலை அவனுக்குள்ளே வச்சிருக்கிறார். இன்னைக்கு பார்க்குற எத்தனையோ பேர் பயங்கரமாக ஸ்பெஷல் இருந்தவங்க இன்னைக்கு பார்க்குற அவங்கள தடுமாறி முன்னேறி வெளியே வந்துட்டாங்க. ஆனால் ஒரு அவிசுவாசியால் அது முடியும்னா, அதை காட்டிலும் தேவ ஆவியில நிரம்பி இருக்கிற நீங்க, உலகத்துக்கே எகிப்துக்கே சாப்பாடு இல்லாட்டினா அந்த சாப்பாடை நிறைவு செய்கிற ஒரு தேவ ஆவியால நிரப்பி இருக்க. யோசிப்பு வேற மாதிரி யோசித்தான். பக்கத்துல சொல்லுங்க, வேற மாதிரி. ஆமா, வேற மாதிரி யோசிச்சான். அவன் எல்லா பிரைம் மினிஸ்டர் மாதிரி யோசிக்கல. அவன் வேற மாதிரி யோசித்ததுனால தான் பஞ்ச காலத்திலையும் ஜனங்களுக்கு போஷிக்க கர்த்தரோட உதவி செய்தார். இப்ப நான் சொல்றேன், யோசிக்கிறதுக்கும் வித்தியாசமா யோசிப்பதற்கும் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கும் உங்கள் தேவ ஆவி பெற்றவங்க, ரட்சிக்கப்பட்டவங்க. ஆண்டவர் உங்களுக்கு வேலை கொடுத்திருக்கிறார். அந்த வேலையில, அந்த சகல விதமான வேலையில யுகித்து அப்படின்னு போட்டு, யுகித்து அப்படின்னா திட்டமிட்டு பிளான் பண்ணி திறமையா செய்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். உறுதியா அடிச்சு சொல்றேன், உறுதியா நீங்க செய்கிற வேலையில நீங்க தான் மாஸ்டரா இருப்பீங்க. புரோட்டா மாஸ்டர் அப்படின்றோம். ஆமா, டீச்சர் டியூஷன் எடுக்கிறியா? நீ டியூஷன் எடுக்கல, உன் தொழில் சீக்கிரமா டாப்ல வந்துடும். உன் தொழிலில் நீ டியூஷன் எடுக்கும் பொழுது உன் டியூஷன் சென்டர்ல எல்லாம் 100% மார்க் எடுக்கிறது மாத்திரமல்ல, ஆல் பாஸ் வாங்கிறது மாத்திரமல்ல, கவர்மெண்டே திரும்பி பார்க்கிற அளவுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன் டியூஷன் சென்டர் டீச்சரா இருந்தா நீ தான் டாப்ல. அதுல சொல்லுங்களேன், 1000 டீ கடை இருந்தா கூட ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கத்திதான் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். புரிஞ்சவங்கள ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப காஃபி ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? காஃபிலேயே பல நாட்டு காஃபியை வாங்கிடுவேன், சரியா? வாங்கி 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 குடிச்சு இப்போ எனக்கு நானே போட்டால் தான் எனக்கு திருப்தி. நான் ஒரு ரேஷியோவில் டாப்பாக போட்டுருவேன், அது அழகாக போட்டுருவேன். அது மாதிரி எனக்கு கோச்சிக்காதி உங்களெல்லாம் பார்க்கும்போது தப்பாக நினைச்சேன். அது மாதிரி யார்ட்டையும் நான் குடிச்சதில்லை. எனக்கு ஒரு ரேஷியோ பெஸ்ட்டாக போட்டு பழகிட்டேன். ஏன்? அந்த அனுபவம் தான், தொழில் அனுபவம். அந்த அனுபவத்தை கர்த்தர் வேற எங்கேயும் வைக்கலைங்க, உனக்குள்ளேயே வச்சிருக்காரு. உனக்குள்ளேயே நீ வெளியே வந்து டாப்ல வரதுக்கான அந்த தேவ ஆவியோடு சேர்ந்து யோசிப்பதற்கான ஒரு திறமையான தொழில்நுட்ப ஆற்றலை கர்த்தர் உனக்குள்ளே வச்சிருக்காரு. நீ பெட்டி கடையை போட்டா கூட அதை பெருசாக்க முடியும். இட்லி கடையை போட்டா கூட குஸ்பி இட்லியை விட வேற ஒரு இட்லியை உருவாக்க முடியும். சம்திங் 1000 ஹோட்டல் இருந்தாலும் நீ செய்கிற ஹோட்டல்ல உன் வியாபாரத்தில் நம்பர் 1 மாஸ்டரா மாற முடியும். இது பிரசங்கத்துக்காக மாற்றலங்க, இதுதான் சத்தியம். இது சத்தியம். உங்களால மாற உங்களுக்குள்ளே முடியும்.
உங்களால முடியாதுன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்க மேல காருண்யம் சும்மா இல்லைங்க. சிலுவை, பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்த சிலுவை காருண்யத்தை அள்ளி ஊத்தி இருக்காரு. 1000 சுனாமி வந்தா கூட அவ்வளவு பெருசு இல்லைங்க. இந்த 1000 சுனாமியை காட்டிலும் 1000 கடலை காட்டிலும் கர்த்தருடைய தயவு திரளான தயவு. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, 1000 கடல் அத காட்டிலும். ஆமென். என்ன சொல்றது? திரளான தயவை கர்த்தர் உமேல அளவில்லாம கொட்டி இருக்கிறாரு. அவருக்கு தேவை ஒரு மனுஷன், வெசலைகள் தேவை. அவரா யோசிக்க முடியாது. அவர் தயவுள்ள சித்தத்தையும் அவர் தயவுள்ள விருப்பத்தையும் ஆசையும் ஒரு மனுஷனுக்குள்ள வச்சு அந்த மனுஷன் மூலமா தேவன் யெகோவா தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். மகிமையை காண்பிக்க விரும்புகிறார். அவர் தயவை காண்பிக்க விரும்புகிறார். புரிஞ்சவங்கள ராமே சொல்லுங்களேன். அவர் மகிமையும் தயவும் உனக்குள்ளும் தான் வெளிப்படும். மரா ஷக்குர் அதியாந்தரா. இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா வாழ முடியும். சக்சஸ்ஃபுல்லா வாழ முடியும். ஒண்ணுமே இல்லாத யோபுவை கர்த்தர் பெரியவனா மாத்தினார். ஒண்ணுமே இல்லாத ஆமென் எத்தனையோ தாவீத பெரியவனா மாத்தினார். இந்த இடத்துல அவங்கள காட்டிலும் நீங்க தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளை. உறுதியா கர்த்தர் உன்னை பெரியவனாய் மாற்றுவார். ஒரு அருமையான சகோதரி நாகர்கோயிலிருந்து நம்ம சர்ச்சுக்கு வந்த பொழுது அவங்க லைஃப்ல பார்த்தீங்கன்னு வச்சுல பயங்கரமா எல்லாத்தையும் வித்து தரமட்டமா அவங்க வந்தாங்க. வர சமயத்தில் செய்வன பில்லிச்சுனையை கட்டு அவங்களால சர்ச்சில் வந்து உட்கார முடியாது. தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட சொல்லுவா, பாஸ்டர் எனக்கு ஜெபத்து பிரசங்கத்தை கேட்க முடியல, தூக்கம் வருது. அவங்க உள்ளத்தை திறந்து சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஜெபிச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவிலே பெஸ்ட் டெய்லராக கத்தர் மாற்றி அவங்க வாழ்க்கையில் இழந்து போனதெல்லாவற்றையும் திரும்ப கத்தர் கட்டி வீட்டை கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சு இன்னைக்கு பிள்ளைங்க ஃபாரின்ல படிக்கிற அளவுக்கு கத்தர் உதவி செய்து அவங்க வாழ்க்கையே மாறுற அளவுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். கத்தர் உன்னை மாற்ற முடியும். இந்த தயவு, இந்த காருண்யம் யோபு இழந்து போன அவனுடைய வாழ்க்கையில கிரியை செய்தது நிச்சயமான உறுதியாய் தேவ காருண்யம் உன்னை பெரியவனாய் மாற்றும். கர்த்தருடைய காருண்யம் வேலை செய்யுங்க. ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். பைபிள்ல வேதாமத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோபு அந்த மனுஷனை குறித்து ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 32:10 குயிக்கா வாசிங்க. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரம் அல்ல. நான் கோலும் கையுமா கடந்தவனே. ஒண்ணுமே இல்லை. நீங்க உங்க தயவு உங்களுடைய சத்தியம் சொல்லுங்க. உங்க தயவு சத்தியம். என் கையில் ஒண்ணுமே இல்லை, வெறும் கையா வந்தேன். ஆனா உங்க சத்தியமும் உங்க தயவும் என் மேல் இருந்ததுனால நான் 2 பெரிய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனா மாற முடியும். நீ யோசிக்கிறீங்களா ஏதாவது இருந்தால் தான் மாற முடியும்? இல்லை, ஒன்றுமே இல்லாட்டினாலும் தேவ தயவு உங்களை பெருசாக மாற்றிடும். ராமே சொல்லுங்களேன். நத்திங். யாக்கோப்பு வெறுங்கையாக வந்தாங்க, விரட்டப்பட்டு வந்தாங்க. ஒரு நல்ல வாழ்க்கை இல்லைங்க, தந்திரசாலி. அப்படிதான் வந்தான். ஏமாத்தி வாழ்ந்தவன். அப்பாவை ஏமாத்துறான், அண்ணனை ஏமாத்துறான், உலகத்தை ஏமாத்துறான், எல்லாத்தையும் ஏமாத்தி அப்படி வந்தவன். ஆனால் அவனை பார்த்து கத்த சொல்றாரு, தலையில தலைமாட்டில் கல்லை வச்சுட்டு படுக்கிறான். தலைக்கு வைக்க துணி கூட இல்லை, கல்ல படுத்திருக்க கத்த சொல், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை நான் உனக்கு தருவேன், கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் என்ன செய்வ பரம்புவாய். ராமே சொல்லுங்களேன். இப்ப நான் சொல்ற வசனத்தை கவனமா கேளுங்க. உனக்குள்ளே உன் வம்சங்களும் பூமியிலுக்கு எல்லாரும் வம்சங்கள் உனக்குள்ளே உன் சந்ததிக்குள்ளும். கல்யாணமே ஆகலைங்க, பார்த்தீங்களா? கல்யாணம் ஆகலை. உனக்குள்ள உன் சந்ததிக்குள்ள பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உனக்குள்ள என்னமோ ஒன்று இருக்குங்க. பக்கத்தை வச்சு உனக்குள்ள சொல்ல, உனக்குள்ள பக்கத்தில் திரும்பிச்சு, உனக்குள்ள என்னமோ இருக்குது. இப்போ ஆண்டவர் அதை கண்டுபிடிச்சிட்டாரு. உனக்குள்ள ஏதோ ஒன்று கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உனக்குள்ள இருக்குது, உள்ள ஒன்று இருக்குதுங்க. வெளியில பாடியை பார்க்குறோம், உள்ள ஒரு ஆத்மா பார்க்குறோம், ஒரு மனசை பார்க்குறோம். இந்த மனசு நாளுக்கு நாள் புதிதாக உங்க வாழ்க்கை புதிதாய் மாறும். ராமே சொல்லுங்களேன்.
திரும்ப பக்கத்தில் சொல்லுங்க, உன் மனசை புதிதாக்குற வேலை ஆண்டவர் வேலை இல்லை, பாஸ்டர் வேலை இல்லை. எல்லாருக்கும் ஆசை பெரியவன் ஆகணும், எல்லாருக்கும் ஆசை பயங்கரம் பணம் சம்பாதிக்கணும், அதுதான் கர்த்தருக்கு ஆசை. வெறுமையாக்குறது பிசாசுடைய திட்டம், பெருக வைக்கிறது தேவனுடைய திட்டம். தரித்திரம் பிசாசுடைய திட்டம், ஐஸ்வர்யம் கர்த்தருடைய திட்டம். ஜாதி பிசாசுடைய திட்டம், செழிப்பு சுகம் கர்த்தருடைய திட்டம். அல்லேலூயா சொல்லுங்களேன், ராமே சொல்லுங்களேன். குறைகள் பிசாசுடைய திட்டம், நிறைவு கர்த்தருடையது. அதனாலதான் நிரப்புகிறார் கர்த்தர். கர்த்தர் உங்களை நிரப்புகிற தேவன். ஒருவன் ஞானத்துல குறைவுள்ளவனா இருந்தால் அவனை சம்பூர்ணமாய் நிறைவாக்குகிறவர் ஆண்டவர், நிரப்புகிறவர். இந்த 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 காரியத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். கவனி, உனக்குள்ள உங்க பக்கத்துல திரும்பி எனக்காக இது வரைக்குமா யாரையுமே பார்க்காம இருப்பீங்க, அவங்களை கொஞ்சம் பார்த்து சிரிச்சு, உனக்குள்ள உன் பிரச்சனைய, உன் குடும்ப பிரச்சனை, உன் சரீர பிரச்சனை, பண பிரச்சனை, வியாபார பிரச்சனை, எந்த பிரச்சனையா இருந்தாலும், கடன் பிரச்சனை, எல்லாத்தையும் தீக்கிற ஆற்றல் உனக்குள்ள இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான, கைதட்டி பாடுமா, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென். உங்க உள்ளான மனுஷன், பக்கத்துல சொல்ல, உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங்கா புதுசா 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 டெய்லி புதுசா மாறினா, உறுதியா சொல்றேன் 100% 2024 வருஷம் உங்க வாழ்க்கையே புதுசா மாறும். உங்க வீடு புதுசா மாறும், உங்க தொழில் புதுசா மாறும், உங்க எல்லாம் புதுசா மாறும். கர்த்தர் நியூ பிராண்ட் பிளான் கர்த்தர் உனக்காக இன்னும் வைத்திருக்கிறார். எல்லாருமா ஏமா உலகத்துல அத்தனை பேரும் சாப்பிடறதா செய்யறான், வியாதிஸ்தனும் பெருகிட்டு இருக்கான், மருத்துவங்களும் பெருகிட்டு இருக்கான். இப்ப நீ சாப்பிட்ற சாப்பாடுல கிடையாது, கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு சில பேர் வேர்வை சிந்தி வேலை செய்கிறான், கடினமா வேலை செய்கிறான், குடும்பமா வேலை செய்கிறாங்க, ஆனால் அவன் நினைச்சது கொண்டு வரமில்ல உன் மேலே. ஆமென் சொல்லுங்களேன். உனக்குள்ள இருக்கிற இந்த கர்த்தருடைய வசனத்தை இரவும் பகலும் உள்ளத்துக்குள்ளேயே அசை போட்டு இந்த மனசை மாற்றி இந்த ஆத்மாவை வாழ வச்சு, இந்த ஆத்மாவுக்கு தண்ணி ஊற்றி, இந்த ஆத்மாவுக்கு அப்படியே மனசை புதுசாக்கி இந்த மனசுனால உன்னுடைய வெளி உலகத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். வேலை இந்த ஈசாக்கு அவனுடைய குடும்ப கொலை தொழிலே ஆடு மேய்க்கிற தொழில், புதிய தொழிலை கர்த்தர் செய்ய சொல்றார். விவசாயத்துக்கே போனாங்க. எப்பா இந்த இடத்துல நீ புது தொழிலை ஆரம்பிக்கணும் திட்டமிட்டா கூட ஆண்டவருடைய கிருபை தயவு உன்னை மேலே கொண்டு வரும். வேற தொழிலுக்கு போயிடலாம், வேற ப்ரொஃபஷனுக்கு போயிடலாம், வேற இடத்துக்கு ஓகே. அவன் கொலை தொழில் ஆடு மேய்க்கிறத விட்டு விவசாயத்துக்கு போனோடனே கர்த்தர் தூக்கிட்டாரு. இந்த இடத்துல உட்கார்ந்துருக்க, ஐயோ எனக்கு தெரியாது முடியாது, இல்ல உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ராமன் சொல்லுமா, கத்திதான் ஒரு ராமன் சொல்லுமா, ஹல்லேலூயா. ஆகையால கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உனக்குள்ள இருக்கிற, உனக்கு பக்கத்துல திரும்பி எல்லாரையுமே பார்த்து சொல்லுங்க, உனக்குள்ள சொல்லுங்க, உனக்குள்ள ஏதோ ஒரு சக்தி இருக்குது. நீங்க நினைக்கிறதுக்கும் நீங்க வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் உனக்குள்ள
கிரியை செய்கிற சக்தியின்படி கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீங்க நினைக்கிறதுக்கும் நீங்க ஜெபிப்பதுக்கும் ஒரு சக்தி வேலை செய்யுதுங்க. ஆமே, நீங்க நினைக்கிறது ஆண்டவர் கொடுத்த ஒரு திட்டம், ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆற்றல். நினைக்க வைக்கிறது, நான் இப்படிதான் ஆகணும், ஆமே இப்படிதான் ஆகணும், எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், எனக்கு ஒரு சாமுவேல் பிறக்கணும், ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம். பாருங்க, போன 5 மணி 6 ஒரு தம்பி சொன்னாங்க, அந்த அம்மாவுக்கு யூட்ரஸ்ல கேன்சர். நான் சொன்னேன் அவங்ககிட்ட, அவங்க வந்து சொன்னாங்க, சில நாட்களுக்கு முன்னாடி இங்கேயும் சாட்சி சொன்னாங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேன், பயப்படாதீங்க, இப்போ குழந்தைய கல்யாணம் ஆகி குழந்தை பிறகு அதுக்குள்ள யூட்ரஸ் கேன்சர், கர்ப்பப்பையில கேன்சர். நோ ப்ராப்ளம், கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். சாகர் கண்டிஷன்ல ஒரு அதிசயம் செஞ்சார், பிள்ளை பிழைச்சுக்குச்சு. நான் உங்களை பார்த்து சொன்னேன், தைரியம் மாறு, ஆண்டவரால் முடியாததுன்னு ஒண்ணுமே இல்லை, கர்த்தரால கூடாததுன்னு ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் உனக்குள்ள அற்புதங்களை செய்ய வல்லவர். உனக்குள்ள இருக்கிற வல்லமை, உனக்குள்ள இருக்கிற அற்புதம் செய்கிற வல்லமை, உனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு உன் பிரச்சனைகளை தீர்க்க உனக்குள்ளே கர்த்தர் ஒரு சக்தியை வச்சிருக்காரு. அந்த சக்தி உன்னை நிச்சயமாய் மாற்றும். தம்பி வந்து சொன்னா, பாஸ்டர் என் வைஃப் 2.5 மாசம் கர்ப்பமா இருக்காங்க. கை தட்டக்கூடாதா? லைஃபே சேஞ்ச் பண்ணிடலாங்க. உன் லைஃபே சேஞ்ச் பண்ண அந்த இடத்துல உட்கார்ந்துருக்க அத்தனை பேருக்கும் ஒரு புதிய மாற்றம். எப்பா இது வரைக்குமா உங்க லைஃப்ல வந்து முன்னேறவே முடியல, உன் மனசுக்குள்ள பலவிதமான கெட்ட எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது, பாஸ்டர் என்னால வெளியே வர முடியல, சிக்கி தவிக்கிறேன், வெளியில பார்க்க தான் நான் விசுவாசி, ஆனா உள்ள பயங்கரமா மனதில் போராடுறேன். உனக்கு மாத்திரம் இல்ல, எல்லாருக்கும் போராட்டம் இருக்கும், எல்லாருக்கும் போராட்டம் இருக்கும். அந்த போராட்டத்தில் ஜெயிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்குதுங்க, கர்த்தருடைய வசனம் தான் உன்னை யோசனையும் நினைவையும் வகை அறுக்கும். நீ பார்க்கிறது கெட்டதுன்னு சொல்லி உள்ள ஒன்று ஆவியானவர் அதை வகை அறுத்து அதை பிடுங்கி போடக்கூடிய ஒரே ஒரு வல்லமை ஜீவனுள்ள வசனம். அது வல்லமை நிறைந்தது, அது சக்தி உள்ளது, அது உன் மனசை மாத்தும். கைகளை தட்டி ஆவியில் நிறைஞ்சு டோட்டல் சேஞ்ச் வந்துடும். ஆண்டவரால முடியாததுன்னு இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற யாரு நினைக்கிறீங்க, அவரால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் கூடும். கவனிங்க, இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய ஆவியானவர் புதிய காரியத்தை செய்ய முடியும். இப்ப யோசிங்க, என் வாழ்க்கையில பரிசுத்தமா வாழணும் ஆசைப்படுறீங்க, ஆசைப்படுங்க. ஆசைப்படுறது மாத்திரமல்ல, பைபிளும் கைமா உட்கார்ந்து தேவனுடைய வசனத்தை தியானம் பண்ணுங்க, ஆசைப்படுங்க. ஒரு நாள் வரும் உங்களால 100% பரிசுத்தமாய் நினைக்க முடியும், வாழ முடியும், பேச முடியும், சக்சஸ்ஃபுல் மேனாக வாழ முடியும். கவனிங்க, ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் யாக்கோப்புக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை தேவரீர் காண்பித்த தயவுக்கும் சத்தியத்துக்கும், கவனிங்க, சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும், பாத்திரம் இல்ல, வெறும் கையா வந்தேன், 2 பரிவாரத்துக்கு நான் சொந்தக்காரனாமா. எப்படி? ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துல நான் நினைக்கிறேன், 30ஆம் வசனம் நினைக்கிறேன். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா, அப்ப பார்த்தீங்கன்னா லாபான் சொல்றான் வந்து, நீ இப்படித்தான வருஷம் நீ வேலை செஞ்சுட்ட. அவன் சொல்றான், யாக்கோபு சொல்றான், ரொம்ப வருஷம் உங்கள்கிட்ட வேலை செஞ்சேன், நான் முட்டா பையன், நான் ஒரு புத்தி இல்லாத பையன், ராகேலுக்காக 7 வருஷம் உன்கிட்ட வேலை செஞ்சேன். யாராவது லவ்னு தொங்கு நாக்க தொங்க போட்டு 7 வருஷம் எப்படியோ போச்சு, வேலை செஞ்சு வேஸ்ட் ஆக்கிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியாவது வேஸ்ட் ஆக்கிட்டான், சரி கொஞ்சமாச்சு கேர்ஃபுல்லாக இருக்க வேணாமா, கல்யாணத்தை யாராவது நைட்டில் வைப்பாங்களா, கல்யாணத்தில் லைட் இல்லாமல் நைட்டில் வச்சுட்டாங்க. இவனும் தாலியை கட்டிட்டான், விறுவிறு வேகமாக போய் ஃபர்ஸ்ட் நைட்டும் பண்ணிட்டான். ஃபர்ஸ்ட் நைட் பண்ணிட்டு காலங்காத்தால பார்த்தா, யோ நான் விரும்பின லேயாலத்தை ராகேல இல்லாமல் லேயால கொடுத்துட்ட அப்படின்னு மாமனாட்ட போய் சண்டைக்கு போகிறான். சண்டைக்கு போன இவ்வூர் வழக்கத்தின்படி மூத்தவள் இருக்க இளையவளை காட்டி திருமணம் செய்து கொடுக்க முடியாது, நீ இளையவளுக்காக 7 வருஷம் வேலை செய், சம்பளம் இல்லாமல். அப்புறம் 14 வருஷம் வேலை செய்கிறான். அப்புறம் இன்னொரு 6 வருஷம் வேலை செய்கிறான். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் போயிடுச்சு? 20 வருஷம். சொல்லுங்க, 20 வருஷம். இப்போ அவனுக்கு 30ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இவ்வளவு நாள் உனக்கு வேலை செஞ்சுட்டேன், என் குடும்பத்துக்காக சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது? இப்போதான் அறிவே வருது, 20 வருஷம் போயிடுச்சு, இப்போயாவது என் வீட்டுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்ற அறிவு எனக்கு இப்போ தான் வந்திருக்கு. அன்னைக்கே வீடை கட்டணும் யோசிச்சு, ஆனால் என்ன அனுபவம், வீடாக கட்டுறதுக்காக சச்சை கட்டிடணும். இப்போ ஒரு வார்த்தையை சொல்கிறேன், இன்னைக்கு 20 இயர்ஸ் கழிச்சு
இப்போ உன் குடும்பத்துக்கு, உன் குடும்பத்துக்காக, உங்கள் வீட்டுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் அக்கறை வச்சிருக்கீங்களா? இப்போயாவது ஒரு அக்கறை வந்துச்சு, அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உடனே அவன் போய் டீல் போடுறான். என்ன டீல் போடுறான் தெரியுமா? நீ எவ்வளோ சம்பளம் கேட்குற, நீ கேளு, நான் கேட்கறத கொடுக்குறேன். யார் சொல்கிறாரு? முதலாளி, மாமனார் சொல்கிறார். நான் சம்பளம் கேட்டோன்னு என்ன சொல்லியிருக்கான்? 20 வருஷம். ரைட், ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபா போட்டு 20 வருஷத்துக்கு 20,000 ரூபா, இல்லாட்டினா ஒரு 40,000 ரூபா கேட்டிருக்கலாம். கேட்டிருந்தா கட்டாயமாக கொடுத்துருப்பார். நீ கேட்குறத கொடுத்துருப்பார். ஆனால் இவன் கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்தான். பணத்தை இல்லை, எனக்கு நீ பணம்லாம் தராத, அதுக்கு பதிலாக இந்த மந்தையில் புள்ளி வரியுள்ள செம்மறியாடு வெள்ளாடெல்லாம் எனக்கு சம்பளமாக இருக்கட்டும்ன்றான். உடனே யோசித்தான், சே நம்மளும் கறி கடைக்கு போகிறோம், கறி வாங்குகிறோம், சாப்பிட்றோம். என்னைக்கா அந்த ஆட்டை பார்த்தோமா? அந்த ஆடு என்னைக்கா வரியாக இருந்துச்சா? வரியாக இருக்குதா? அந்த ஆடு புள்ளியோ போய் என்னைக்கா கறி கடை கண்ட போய் கேட்டேன், வரியாக புள்ளி இருக்க ஆடை மட்டும் எனக்கு வெட்டி கூட 1 கிலோ கூட கட்டிக்கலாம். இல்லை, அது வால் மட்டும் தான் கடந்துச்சு. இவன் சொல்கிறான். சொன்ன உடனே லாபானுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. என்ன சந்தோஷப்படணும் தெரியுமா? அடக்கிற்கு பயல, எந்த ஆடுனா புள்ளியாக வரியாக போட்டுருக்குது. ஒருவேளை சென்னையில் இல்லாமல் இருக்கலாம், வேற வெளியூரில் திருநெல்வேலி நாகர்கோவில் பக்கத்தில் விட புள்ளி வரியாக பார்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப இருக்காது. ஆடை பார்த்தா கொஞ்சம் கருப்பாக இருக்கும், இல்லைன்னா வெள்ளையாக இருக்கும், இல்லை ப்ரௌன் கலராக இருக்கும். அது வரியாக புள்ளியாக இருக்கிறத நான் ரொம்ப பார்த்ததில்லை. எங்கேயோ 100க்கு பொண்ணு அப்படி பார்த்துக்கலாம். இவன் நினச்சா லாபான் தொலைஞ்சான் மனுஷன். ரைட், ஓகே. உடனே டீலை ஒத்துட்டு சைன் பண்ணுறாங்க, கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறாங்க. சைன் பண்ண உடனே இப்போ இது சாத்தியமே இல்லைங்க. இவன் எனக்கு சம்பளம் வேணும், வீட்டை உயர்த்தணும், எதிர்காலம் வேணும் அப்படின்னா நீ போய் உன் முதலாளிகிட்ட டீல் போடு. நீ வேலை செய்கிற கம்பெனியை கூட வாங்க முடியும். ஆவியான சொல்கிறார், திட்டம் போடுறாரு பாருங்க. அவன் ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவனுக்கு தெரியும் என் எதிர்காலமே என் கையில் கிடையாது, என் ஆண்டவர் கையில் தான் இருக்குது. இந்த எதிர்காலத்தை இன்னைக்கு நான் தீர்மானிக்காட்டினா, ஒரு சூப்பர் நேச்சுரலாக ஒன்று நடக்காட்டினா என் வாழ்க்கையில் பெருக்கம் வராது, எனக்கு சம்பளமும் வராது. அதனால நான் வேலை செய்கிற இந்த வேலையில் நான் டாப்பில் மாறணும். நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்களோ, என்ன தொழில் பண்றீங்களோ, என்ன செய்றீங்களோ, ஆமென். என் இருதயத்தில் ஒரு கனவு கண்டு தான் வந்திருக்கு. இந்த இடத்துல இருக்கிற அத்தனை பேருமே பிசினஸ் பண்ணா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஏதோ ஒன்றை கர்த்தர் செய்து உங்களை மாஸ்டரா மாத்த வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டம். அதுல தான் கர்த்தர் ரொம்ப குறியா இருக்கிறார். இப்ப 2 பேரும் சேர்ந்து பேசிட்டதுக்கு அப்புறம் இவன் என்ன செய்யறார்? அவன் லாபான் ஒரு பக்கம் போயிட்டான், யாக்கோபு வந்துட்டான். இந்த யாக்கோபுடைய கண்ணெல்லாம், ஆமென், இவன் கண்ணெல்லாம், இவன் மனமெல்லாம் புள்ளி வரி. சொல்லுங்க, மனமெல்லாம். யோசிங்க, மனமெல்லாம். உன் இருதயத்தை கர்த்தருடைய, உன் கண்கள் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வெளியே போகக்கூடாது. உன் மனசுக்குள்ளேயே பாரு, உன் மனசுக்குள்ளேயே பாரு. கர்த்தருடைய வார்த்தை இடதுபுறம் வலதுபுறம் இடம் கொண்டு பெருகுவாய், உனக்குள்ளே பூமி ஆசீர்வதிக்கப்படும். உன்னால ஒரு சிங்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா உன்னால அந்த ஆட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ஆட்டை நீ விரும்புற மாதிரி மாற்ற முடியும். இந்த ஆடை மாத்திரமல்ல, உங்க வீட்டை மாற்ற முடியும். உங்க வீடை மாத்திரமல்ல, உங்க புருஷனை மாற்ற முடியும். இவன் நினைக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இவன் நினைக்கிறான். சொல்லுங்க நினைக்கிறான். நான் நினைக்கிறான், இனிமேல் வரக்கூடிய எல்லா ஆடும் எப்படி குட்டி பண்ண புள்ளியும். எங்கள் வீட்டில் ஒரு கொய்யா மரம் இருக்குது, கவனி. அந்த கொய்யா மரத்தில், அந்த கொய்யா மரத்தினுடைய பட்டை அப்படியே உறிஞ்சு கிடக்கும். நான் அந்த பிரசங்கத்தை எடுக்கும்போது கொய்யா மரத்தை பார்த்து, இப்படி தானே அவன் யாக்கோப்பும் அந்த கொய்யா மரத்தை உறிஞ்சு பட்டை வெள்ளை வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கணும். அதே மாதிரியே அதை வெட்டி ஆடுகள் தண்ணி குடிக்கிற இடத்துல உள்ள கால்வாயில் போட்டான். இந்த கால்வாயில் இந்த ஆடுகள் பார்த்துக்கிட்டே குடிக்குது. அப்புறம் அந்த ஆடுகளுக்கு முன்னால் இந்த பட்டையாக உரிச்ச அந்த கொப்புகளை கொண்டு போய் அந்த ஆடுகள், ஆணாடும் பெண்ணாடும் கூடுற இடத்துல போட்டான். அதை பார்த்துக்கிட்டே பொழிகிற சமயத்தில் அது குட்டி போட்டுச்சுங்க. ஆமென் சொல்லுங்களேன். குட்டி போட்டதெல்லாம் புள்ளி வரி. சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். குட்டி போட்டதெல்லாம் புள்ளி வரி. எப்பா நம்ம நினைச்சா கூட இன்னைக்கு ஒரு சைனாக்காரனும் சைனா 2 பேர் சைனாக்காரன், கணவன் மணி சைனாக்காரங்களாம் சைனாக்கார மாதிரி பிள்ளை பிறக்கும். இல்லை இந்தியாக்காரனும் சைனாக்காரனும் சேர்ந்துட்டானா அது வேற மாதிரி பிள்ளை பிறக்கும்.
ஆனா இங்க புள்ளியும் கிடையாது, வரியும் கிடையாது. இந்த இடத்துல ஒன்று சூப்பர் நேச்சுரலா உருவாகணும். வராமே சொல்லுங்களேன். சாத்தியமில்லாத ஒன்ன சாத்தியமாக்கணும். ஆண்டவரால கூடும். விசுவாசிக்கிற என்னால கூடும். உன் கடனை மாத்த முடியும். கடனா இருக்கியா, வெறும் கையா இருக்கியா, ஆண்டவர் கடன் கொடுக்கிறது மாதிரி உன் மனசுல நினைக்க ஆரம்பி. கடன் கொடுப்பாய். வாடகை வீட்டுல தான் சொந்த வீட கற்பனை பண்ணு. ஆண்டவர் ஆரோக்கியமா இருந்தா ஆரோக்கியமா இருக்கிற கற்பனை பண்ணு. உன் லைஃபே இதுதான் சத்தியம். பக்கத்துல திரும்பி தயவும் சத்தியமும் உன ரெண்டு பாரிவாரத்துக்கு சொந்தக்காரனை மாத்திரம். தயவும் சத்தியமும். நான் யோசிக்கிறேன், நம்ம ரெகபோத்தா இந்த தாம்பரத்திலே பெஸ்ட் பெரிய சர்ச்சா இருக்கணும் அப்படின்னு நான் திங்க் பண்றேன். கை தட்டுறவங்கள வாழ்க வாழ்க வாழ்க. நம்ம ரெகபோத் சர்ச் தான் 7 ஸ்டார் பில்டிங்கா மாத்தணும்னு ஆசைப்படுறேன். கற்பனை உலகத்துல வாழ்றேன். பக்கத்துல சொல்லு, கற்பனை உலகத்துல நல்ல கற்பனை நல்ல காரியத்தை கொண்டு வரும். பக்கத்துல திரும்பி நினைச்சா அது மாதிரி மாறிடுவ. அவன் நினைவின்படி அவன் மாறக்க. அவன் நினைக்கிறதுக்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாய். அப்ப புள்ளி வரி உள்ள ஆடுதான் இனிமேல் பெருகணும் நீ ஆசைப்பட்டா. அவன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே இவன் இப்ப இவனுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற டீலிங். இப்ப ஆட போய் ஆடு கொட்டு தலையில கொட்டி கொட்டி. சில பேர் பிள்ளைகளை கொட்டி கொட்டி படிக்க வைக்கிறாங்க. அவனுக்கு ஃபார்முலாவே மறந்து போகுது. ஆட்டை என்ன மனசனுக்கே கொட்டினா தெரிய மாட்டேங்குது. ஆட்டை கொட்டினா நான் சொல்றேன், உன் மனசு மாறினா வெளியில இருக்க தொழில அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த மனசுல ஒரு ஆமை சொல்லுங்களேன். உள்ளான மனசுல கற்பனை பண்றான். ஆண்டவர் கொடுத்த மனம், ஆண்டவர் கொடுத்த ஆத்துமா. இந்த ஆண்டவர் கொடுத்த ஆத்துமா நீ வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து உன்னால செழிப்பாய் மாறபடியும். உனக்குள்ள ஒரு ஆசீர்வாத சக்தி இருக்கு. உனக்குள்ள ஆரோக்கியம் இருக்கு. உனக்குள்ள ஒரு வல்லமை இருக்கு. உனக்குள்ள வெளியே எதுவுமே இல்லை, உனக்குள்ளதான் இருக்குது. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, உனக்கு வெளியே எதுவுமே இல்லை, உனக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. இப்ப அவன் தனக்குள்ளே பார்க்க ஆரம்பிச்சிட்டான். தனக்குள்ளே கொஞ்சம் கஷ்டம்தான், பிராக்டிஸ் பண்ணினா வந்துடும். நீங்க நாளைக்கு ஒரு BMW வாங்கி அதுல போற மாதிரி யோசிங்க. அதுக்கு யாரோ வந்து திட்ட ஆடியோ வந்து திட்ட போறாரு. நீ குதிரை வாங்கினா கூட ஆடியோ திட்ட மாட்டாரு. யானை வாங்கினா கூட ஆடியோ திட்ட மாட்டாரு. உன்னை திங்க் பண்ணுங்க, நினைங்க. ராமே சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அண்ணால் திங்க் பண்ண ஒரு குழந்தைய பார்த்தா உள்ளான இருதயத்துல பார்க்கிறது. ஜெபிங்க, பார்க்கிறது வெளியே தெரியாது. உள்ள நீ பார்க்கிறது, உள்ள நீ நினைக்கிறது, உள்ள நீ பார்க்கிறது. நிச்சயமா அது வெளியே ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமா. உன் நிமித்தமா உன் வம்சம், உன் நிமித்தமா பூமி நல்ல வெடிக்கிற மாதிரி சொல்லு. பக்கத்துல பார்த்து உன் நிமித்தமாய் சொல்லுங்க. உன் நிமித்தமாய் உன் வம்சம், உன் பூமி ஆசீர்வதிக்கப்படும். என் நிமித்தமாய் தாம்பரம் இந்தியா மாற்ற முடியும். என்னால இந்தியாவை மாற்ற முடியும். என்னால தாம்பரத்தை மாற்ற முடியும். எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். எனக்குள்ள இருக்கிற ராஜா பெரியவர். எனக்குள்ள கர்த்தர் பெரியவர். ஆமென். நான் நினைச்சதுதான் நடக்கும். நான் எதிர்பார்க்கிறது வரும். நீ எதிர்பார்க்கிற முடிவு உனக்கு வரும். எதிர்பாரு, உள்ளத்துல எதிர்பாரு. உன் புருஷனை ஒரு நல்ல மனுஷனா பாரு. ஆமென் சொல்லுங்களேன். குடிகார மனுஷனை ஒரு வேதத்தை தூக்குறவனா பாரு. நீ நினைச்சது நடக்கும். ஆமென் சொல்லுங்க. உனக்கு ஒரு நல்ல முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாருங்க, இவன் போடுறான். போட்ட உடனே அந்த ஆடுகள் பார்த்துட்டு வெளியே வந்து குட்டி போடுது. சொல்லுங்க, குட்டி போடுது. சொல்லுங்க, குட்டி போடுது. குட்டி எல்லாம் வரி புள்ளிங்க. சொல்லுங்க, குட்டி எல்லாம். ஒரு ஆடவே மாற்ற முடியும்னா உங்க வீட்டுக்காரரை மாற்ற முடியாதா? உங்க பிள்ளைய மாற்ற முடியாதா? உங்க பிசினஸ் மாற்ற முடியாதா? மாற்ற முடியாதா இல்லையா? உங்க பிள்ளைய படிப்பை மாற்ற முடியாதா இல்லையா? சொல்லுங்க. 1 லட்சம் பிள்ளைங்க மேக்ஸ்ல படிக்கிறான். என் பிள்ளை நம்பர் 1 வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். என் பிள்ளைங்க இன்ஜினியரிங்ல ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான இன்ஜினியர்ஸ் வெளிவரும்போது என் பிள்ளைக்கு இந்தியாவே பார்த்து, அரசாங்கம் பார்த்து, ஓ ஹல்லேலூயா, தானியேலை என்ட்ரி பண்ணி 10 மடங்கு அவனுக்கு ஞானம் உள்ளதை கண்டு கர்த்தர் அவனை உயர்த்தினது போல உன் பிள்ளைக்கு ஒரு துணிவான, ஒரு ஆசீர்வாதமான இடத்தை
திங்க் பண்ணுங்க, விசுவாசிங்க. வேதத்துல வாசிக்கிறபடி கர்த்தருடைய ஆவியானவர் அவன் என்ன, நான் இப்படியே நான் வாழ்ந்து இப்படியே நர்ஸா இருந்து இப்படியே டீச்சரா இருந்து இப்படியே வடை சுட்டுட்டு இப்படியே பரலோகம் போனா போகலாம். இல்ல, வடையவே சுட்டு உலகத்துக்கே கொடுக்கணும். இந்தியாவே சரவண பவன் தான் சாப்பிடுது. ஃபாரின்லேருந்து ஒரு ஊழியக்காரர் வந்தார். வந்தோடனே என்னை சரவண பவன் கூட்டு போனார். சரவண பவனுக்கு கூட்டு போகணும்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டார். நான் சொல்லு, நீனே ஆண்டவர் ஒரு ரெகபோத் ஹோட்டல் ஆரம்பிக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். காட் பிளஸ். கர்த்தருடைய ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். ரெகபோத் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கலாம், ரெகபோத் டீ கடை ஆரம்பிக்கலாம், ரெகபோத்ன்ற ஒரு ஒர்க் ஷாப் ஆரம்பிக்கலாம், ரெகபோத்ன்ற கார் ஷெட் ஆரம்பிக்கலாம், ரெகபோத்ன்ற ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பயங்கரமான ஒரு உண்ண உணவு, உடுக்க இடம், குடிக்க உண்ண, அவன் 3 தான் கேட்டாங்க. ஆண்டவர் டீல் போட்டான். என்ன கேட்டான்? எனக்கு உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், உடுக்க 3 கொடுத்தா போதுன்ட்டான். 3 கொடுத்தா போதுன்ட்டான். எல்லாரும் சரி சொல்லுங்க. உண்ண உணவு, உடுக்க இருக்க இருப்பிடம். இன்றைக்கும் உணவு கடை பெருகிட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் ட்ரெஸ்ஸு கடை பெருகிட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் ஃப்ளாட்ஸ் பெருகிட்டு தான் இருக்குது. இந்த 3 பிஸ்னஸை உலகத்தில் யாரும் அசைக்க முடியல. நான் ரிலீஸ் பண்ணுறேன். உனக்கு இந்த பிஸ்னஸை நான் ரிலீஸ் பண்ணுறேன். உணவுக்காக நீ செய்கிறதுல நீங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை யோசித்து யுகித்து செய்கிறதுக்கு, நீ மாஸ்டராக மாறுவதற்கு கர்த்தர் உன்னை தேவ ஆவியால் உன்னை நிரப்பியிருக்கிறார். தேவ ஆவியால் நிரப்பியிருக்கிறார். நீ யோசிக்கிறது வேற லெவல். வித்தியாசமா கர்த்தர் உன்னை யோசிக்க வைப்பார். வித்தியாசமாய் பார்க்க வைப்பார். வித்தியாசமா புள்ளி வரிய பார்க்க வைப்பார். ஓ ஆடுகள் பெருகிறத பாரு, புள்ளி வரியா பெருகிறத பாரு, ஓ மந்த பெருகிறத பாரு. நீ முதலாளியோட பெருகிருப்ப. இந்த இடத்துல எத்தனை பேர் கம்பெனில வேலை பார்க்குறீங்க? நான் உங்களுக்கு எழுதி தரேன். இதான் இந்த சத்தியம். இந்த தேவனுடைய தயவும் தேவனுடைய சத்தியமும் வெறும் கையா இருந்தவனை 2 ஆசீர்வாதத்துக்கு பெரிய ஆளா மாத்திருச்சு. இது யாக்கோபுக்கு மட்டும் இல்ல. வாசித்து பாருங்க, கடைசியா முடிக்கிறேன். 30ஆம் அதிகாரம். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும், அது தமிழ் போட்டுருது, மிகவும் பணக்காரனானான். எப்ப கவனிங்க. இவ்விதமாய், இது இந்த பிளான், இந்த ஹெவன்லி பிளான், இந்த தயவு, இந்த சத்தியம் இந்த புருஷனுக்கு மாத்திரமல்ல, இங்க இருக்க எல்லா புருஷனுக்கும் பொருந்தும். இங்க இருக்கிற எல்லா மனைவிக்கு பொருந்தும். இங்க இருக்கிற எல்லா சகோதரிகளுக்கு பொருந்தும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் பொருந்தும். இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்ல, இவ்விதமாய் உன்னுடைய மனதுக்குள்ள கர்த்தருடைய வசனம் ஜீவன் உள்ளது, விருத்தி அடையும், வல்லமையானது, பெருக்கத்தை கொடுக்கும், புத்திய மாத்தும், மனசை மாத்தும், வாழ்க்கைய மாத்தும். உள்ள இருக்கிற பிரகாசம் வெளியே நீ பிரகாசமா மாறுவ. உன் வாழ்க்கையை பிரகாசமாக்குறது இந்த கர்த்தருடைய சத்தியம். இந்த கர்த்தருடைய சத்தியம் உள்ளத்தை பிரகாசமாக்கிறோம், வாழ்க்கையவே பிரகாசமாக்கிறோம். நீ எந்த ஊர்ல போனாலும் சரி, அந்த ஊர் உன்னிமித்தமாய் பிரகாசம் அடையும். நீ எங்க வேலைக்கு போனாலும் சரி, அந்த இடத்துல கர்த்தர் உன்னிமித்தமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ குறைபட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு வேலைக்காரன், அநேக வேலைக்காரனுக்கு அநேக வேலைக்காரிகள், அநேக ஆடு மாடுகள், அநேக ஒட்டகங்களுக்கு கர்த்தர் உன்னை சொந்தக்காரனாய் மாற்ற முடியும்.